நேற்றே நிறைய பேர் வந்து சாமா இருக்கட்டும் சுஜிதா இருக்கட்டும் 2 பேருமே வந்து ஏஐயோட சாம் வந்து ஃபுல்லாக ஏஐ பற்றி சொல்லி முடிச்சாரு. சுஜித் வந்து ஏஐயோட அப்ளிகேஷன் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிட்பெட் வந்து கொடுத்து முடிச்சாரு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அப்ளிகேஷனோட எக்ஸிகியூஷன் பார்ட்டை வந்து உங்களுக்கு சொன்னாங்க. நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஏஐ எக்ஸிகியூஷனோட இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, வாட் இஸ் ஏஐ? இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் ஏஐன்னு கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்லி முடிச்சிடும், அப்படிதானே? ஒரு ஏஐக்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு சப்போர்ட் டீமை கூட எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனலைஸ் பண்ணதை வச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அந்த சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய ஒரு பொதுவறிவான ஒரு வேலை. இதுவே வந்து ஒரு மிஷின் கிட்ட கொடுத்து அந்த மிஷினை வந்து ட்ரைன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு தேவையான ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீ டிஃபைன் பண்ணு, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனையும் நீ ஃபைண்ட் பண்ணு, அதுக்குரிய அவுட்புட் வந்து மித்தவங்க கொடுக்குற காட்டிலும் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஏஐ. ஓகே, சரி, ஓகே. இங்க ஒரு இது இருந்தது, காணா, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஓகே, ஸோ நான் இப்போ சொன்னேன் ஹியூமன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம யோசிக்கிறது எல்லாமே இன்டெலிஜென்ஸ். இப்போ இதுவே வந்து ஒரு மிஷின் யோசிச்சு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 7 டைப்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 2 வகையில பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கேப்பபிலிட்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ChatGPT உங்களோட ரெகுலர் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்றீங்க, அப்படிதானே? குரூப் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, இது தவிர கோபைலட் யூஸ் பண்றீங்க, வேற என்னென்ன யூஸ் பண்றோம்? பெர்ப்ளெக்ஸிட்டி, வேற ஆக்சுவலி இது பிபிடி கிளாஸ் மாதிரி வேணாம், ஒரு நாலேஜ் செஷன் கிளாஸ் மாதிரியே நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க சொல்லலாம், சரியா? Cola.sh, வேற அவ்வளோதான் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ இங்கே இந்த டூல்ஸ் நான் இப்போ சொன்ன இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேயா? ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கைட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரோ ஏஐ அப்படின்றது. நேரோ ஏஐ அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது. ChatGPT-யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட்ஸ் தான் கொடுக்க போறீங்க, அப்படிதானே? ஸோ நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்றக்கூடிய அவுட்புட்ஸை வந்து உங்களுக்கு ரிசல்ட்ல கொடுக்கும். இப்போ இதுவே வந்து ChatGPT கிட்ட போயிட்டு ஒரு கண்டென்ட் கேட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுவே வந்து டாலி, மிட்ஜர்னி, இது ஒரு ஆட்டோமேஷன் டூல்ஸ் தான். ஸோ இதுகிட்ட போய் நீங்க ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ், வீடியோஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதுவே வந்து காமான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அந்த டூல்கிட்ட போயிட்டு ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா பிபிடியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுவே வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கோட்ஸ் எழுதி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒயிட் கோட்ஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அந்த ஒயிட் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துச்சு. வெதர் இட் இஸ் கண்டென்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லைன்னா கோட்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஏஐ எல்லாமே இந்த நேரோ ஏஐக்குள்ள வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். எல்லாருமே வந்து எந்திரன் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? ஸோ எந்திரன் பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா வசீகரன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், சிட்டின்னு ஒரு ரோபோ கிரியேட் பண்ணுவாரா? ஸோ சிட்டி ரோபோ, அந்த சிட்டி ரோபோலேயே பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்கும் அந்த படத்துலேயே, அப்படிதானே? வெர்ஷன் 1 இருக்கும், வெர்ஷன் 2 இருக்கும். வெர்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வசீகரன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த போட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ R&Dக்கு எடுத்துட்டு போவாரு. அதுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த போட் வந்து என்ன பண்ணும்னா ஒரு பார்லருக்கு கூட்டு போய் வசீகரன் கொடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்லாம அந்த பார்லர்ல இருக்கக்கூடிய டைரக்டரிஸ் எடுத்து படிச்சு அந்த டைரக்டரிஸோட டேட்டாஸையும் என்ன பண்ணிக்கோ மண்டையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அடுத்து ஐஸ்வர்யா ராய் வீட்டுக்கு போகும். ஐஸ்வர்யா ராய் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணும், மெடிக்கல் புக்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே மண்டக்குள்ள ஏற்றி வச்சுக்கும். ஐஸ்வர்யாவோட எக்ஸாம் அப்போ என்ன பண்ணும், அதை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கவும் செய்யும். ஓகே தானே? இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த ரோபோட் R&D கூட்டு போக என்ன ஆகும்? எல்லாருமே படம் பார்த்துருக்கோம் தானே? நான் தான் ஆக்சுவலி இப்படி பயந்துட்டு நிக்கணும், நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க?
ஸோ ஆர்என்டி கூட்டு போறப்ப என்ன ஆகும்பா, ஃபெயில் ஆகிடும். அதுக்கு ரீசன் என்ன, இட் டசன்ட் ஹேவ் சென்சரி. அதுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாத காரணத்தினால அது உருவாக்கின பர்சன் வசீகரனை போய் குத்துனோன்னே என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா போய் குத்த போயிடும். ஸோ இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ்னால தனக்கு கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியும், புதுசா டேட்டாஸ்களை கத்துக்க முடியும், கற்றுக் கொடுத்த டேட்டாஸை மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். பட் ஆனால் அதனால தன்னிச்சு உணர்ச்சிகளுக்கு பிரித்து வேலைகள் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ரோபோட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்குள்ள வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து சிட்டி ரோபோட்டோட வெர்ஷன் 2. ஃபர்ஸ்ட் இதில் வந்து உணர்ச்சிகளே இல்லாமல் இருந்துச்சு அந்த ரோபோட். அதனால என்ன பண்ணுச்சு, அது உருவாக்குனவனே போய் குத்த போயிடுச்சு. ஸோ அது ஆர்என்டியில் வந்து ஒரு ட்ராபேக்காக கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, ஐட்ரேஷன் 3 சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து எக்ஸிகியூஷன் பண்றப்ப வரக்கூடிய தப்புகள்லாம் திருத்திட்டு வரதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, ஐட்ரேஷன் 3. ஸோ இந்த வெர்ஷன் 1ல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா வந்துட்டு அதுக்கு வந்து சென்சரி நர்வ்ஸ் வந்து இன்புட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தோட என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கு உணர்ச்சிகள் வந்துடும். வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸைட் பண்ணி வச்சிடலாம். ஓகே தானே, கான்செப்ட் புரிஞ்சது இல்லை உங்களுக்கு? ஸோ இது சரி இது தப்புன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த செயல் திறமை வந்து இந்த வகையான ரோபோட்ஸ்க்கு வந்து இருக்கும். இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுக்கு வந்து சரி தப்பு உணர்ச்சிகள் எதுவும் இல்லாதனால எதுவுமே அதனால புரிஞ்சுக்க முடியாது. தனக்குரிய கமெண்ட்ஸ் என்னவோ, தான் படிச்ச கமெண்ட்ஸ் என்னவோ அதை பொறுத்து இது வேலை செய்யும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டிஸ்குள்ள வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகை. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா ரியாக்டிவ் ஏஐ. ஸோ இந்த வகையான ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா மெமரிலெஸ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு டேட்டா தேவை. அந்த ஈவெண்ட் முடிச்சுன்னா அந்த டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அப்போ அந்த இதை வந்து மெமரியை சேவ் பண்ணி வைக்கணும் எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வகையில் வந்து ஒரு ரோபோட் வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணாங்கன்னா அது வந்து ரியாக்டிவ் ஏஐக்குள்ள வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிமிட்டட் மெமரி ஏஐ. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ChatGPT பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டட் மெமரி ஏஐக்குள்ள வரும். தேங்க்யூ. சாரி டு ஆல். ஓகே, ஸோ இந்த லிமிட்டட் மெமரி ஏஐ அப்படின்றதுனா இனிஷியல் ஸ்டேஜ்ல ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராம்ப்ட்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுமான்னு சொல்லி கேட்டா இல்லை. அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் சர்டன் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதோட டேட்டாஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ் ஆன் இட், என்கிட்ட அந்த நாலேஜ் கிடையாது, ஏன்னா என்னோட டேட்டா செட்ல அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால என்கிட்ட இல்லைன்னு சொல்லி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க வகையெல்லாம் யாரை சேருவாங்க அப்படின்னா லிமிட்டட் மெமரி ஏஐக்குள்ள வருவாங்க. தேர்ட் தியரி ஆஃப் மைண்ட். குரூப் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. ஓகேயா, குரோக் என்ன பண்றான், குரோக் எனக்கு தெரியல ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க. ஸோ இவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அவனும் அப்படிதான் பேசுவான், அப்படிதானே? ஸோ சென்சரி நர்வ்ஸ் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த சென்சரி நர்வ்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில். நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுறீங்க அப்படின்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல விதமாக பேசுறீங்கன்னா மரியாதையாகவே உங்களுக்கு வந்து பதில் கொடுக்கும். நீங்கள் ஒரு மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டை அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மைண்ட் குள்ள வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செல்ஃப் அவேர் ஏஐ. இந்த ரோபோ பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட்டர் மூவிஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? நான் அந்த படம் பார்த்ததில்ல, பட் ஆனால் கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், மனுஷனை மாதிரியே இருக்கும், மனுஷன் சொல்கிற வேலையை செய்யும், மனுஷனையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நிறைய வேலைகள் செய்யும், அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் யாருக்குள்ள வருவாங்க அப்படின்னா செல்ஃப் அவேர் ஏஐ. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், செல்ஃப் அவேர் ஏஐயாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ்ல தான் இருக்கு, ஹைட்ரேஷன்ஸ்குள்ள தான் மாட்டிட்டு முழிக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்னுமே அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம ஏஐயோட டைப்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஏஐயோட டைப்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்ட்ல வந்து 3 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பஸ் வேர்ட்ஸா வந்து போயிட்டு இருக்கு. அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ. செகண்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட். தேர்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஏஜென்டிக் ஏஐ. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சுட்டேன்.
ChatGPT, DALL-E, Midjourney, இன்னும் வேற என்னென்ன டூல்ஸ் இருக்கோ எல்லாமே. தட் இஸ் இந்த டூல்ஸ் எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தேவையான விஷயத்த மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அது கண்டென்ட்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், கோடா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டட், ஜஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஐ ஏஜென்ட். ஏஐ ஏஜென்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த ஏஐ ஏஜென்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கூகுள் மேப் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து அலெக்ஸா வந்து இருக்கும், ஆப்பிள் சிரி வரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், அலெக்ஸா ஆன் த டிவினா ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் விடும், ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணும். இவங்க ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டட். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ இல்லை என்ன வந்து இமேஜ் எல்லாமே கண்டென்ட் தான். இமேஜ்க்குமே நீங்கள் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போறீங்க, பிபிடிக்கும் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போறீங்க. ஒரு வெப்சைட் வேணும், அதுக்கு கோட் வேணும், ஒயிட் கோட்ஸ் வேணும்னு கேட்டால் அதுவும் ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போறீங்க. ஸோ இந்த வகை ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாமே கண்டென்ட் ஓரியன்டட்குள்ள வரும். ஓகே, கண்டென்ட் ஓரியன்டட்குள்ள வரும். ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டட்குள்ள வரும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி இன்னொரு டேர்ம்லையும் சொல்லுவாங்க, பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எந்திரிச்சு போய் லைட் போடுறதுக்கு சோம்பேறியத்தனமா இருக்கும், அதனால என்ன பண்ணுவோம், அலெக்ஸா அந்த லைட்டை ஆன் பண்ணி விடுன்னு சொல்லுவோம், அலெக்ஸா அந்த டிவி ஆன் பண்ணி விடு, மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணி விடு. ஸோ நம்மளோட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸாக இருக்கலாம், கூகுளோட அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அலெக்ஸாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஆப்பிள் சிரியாவாக இருக்கலாம். இப்போ லேட்டர் ஆன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸே வந்து அட்வான்ஸ்டு க்ரோத் வந்துருச்சு. ஒவ்வொரு டெக்னிக்குமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் அட்வான்ஸ்டாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஆக்ஷன்லேருந்து ப்ரோஆக்டிவ் ஆயிடுச்சு. ப்ரோஆக்டிவ்னா சொல்றதை செய்யும், சொல்றதுக்கு மேலேயும் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தேவையான ஃபுல் ஒர்க்கையுமே இப்போ நம்ம ஆஃபீஸே எடுத்துக்கலாம். நம்ம ஆஃபீஸோட ஹையரார்க்கியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்டர் அவரை விட்டுறலாம், அவரை மாற்றவே முடியாது நம்மளால. நெக்ஸ்ட் இருக்கிறவங்க ஹெச்ஆர் மேம் இருக்காங்க, அதுக்கடுத்து சப்போர்ட் டீம் இருக்கும், சேல்ஸ் டீம் இருக்கும், அட்மிஷன் டீம் இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விங் இருக்கும், ஐடி விங்னு எடுத்துக்கலாம். டெவலப்பரும் இங்க கூட இருக்காங்க, ஐடி விங்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மன்னிக்கவும் என்னையும் சேர்த்தா டேமேஜ் பண்ணிக்குவேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ப்ரோஆக்டிவ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கம்பெனியை வந்து ஹோலா வந்து ஆட்டோமேஷனா மாற்ற போறோம் அப்படின்னா இது யூஸ் ஆகும். இது என்னன்னு சொல்லிட்டு லேட்டரா இன்னொரு ஸ்லைட்ல பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முடிச்ச பின்னாடி யாரும் கோச்சுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐ அப்படின்றது மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் ஃப்ளோல இருந்துச்சு அப்படின்னா அது ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாருனாலையும் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களால பண்ண முடியுமா, உங்களால பண்ண முடியுமா, உங்களால பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். கோடிங் தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஓகேயா, ஜஸ்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும் எல்லாருனாலையுமே ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா முன்னதான் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் லாங்குவேஜ் தேவையா இருக்கும், அதே மாதிரி ஒரு கண்டென்ட் நாலேஜ் தேவையா இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு டிவைஸ்னாலுமே நம்மளால வந்து புதுசாக வந்து உருவாக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. நமக்கு தேவையான ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை நம்மளாலே உருவாக்கிக்க முடியும். அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான என்ன போட் உருவாக்க போகிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஸ்டடி அசிஸ்டன்ட் போட் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரொஃபஸர் அகாடமின்றது ஸ்டடி ஓரியன்டட் அப்படின்னால ஸ்டடி அசிஸ்டன்ட் போட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போட் நான் உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போட் எதுக்காக அப்படின்ற கிளியரான கோல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கோலை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே பேசிக்கா எனக்கு பைத்தான் நாலேஜ் வந்து இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பைத்தான் நாலேஜ் இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஒயிட் கோட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற கோட உங்களுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஐயோட ஃப்ரேம்வொர்க் இல்லை லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ சாட்ஜிபிடியும் டீப்சீக்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், இதுல இருந்து எடுத்துக்கலாம். பேசிக் தெரியலனாலுமே நீங்க ஒயிட் கோட் யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன பண்ண போறீங்களோ அந்த கோருக்குரிய டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டை உங்களால ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும். ட்ரைனிங்கே பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங்னு ஒன்று சொல்லுவாங்க, ரேக்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் எழுதலை, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேக் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறேன். இப்போ ப்ரொஃபஸர் அகாடமி இருக்கு. ப்ரொஃபஸர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கோர்சஸ் எல்லாமே யூஜிசி நெட் இருக்கும், சிஎஸ்ஐஆர் நெட் இருக்கும், பிஜிடிஆர்பி இருக்கும், பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்கும். ஸோ எல்லாமே வேற வேற ஸ்ட்ரீம் அப்படிதானே. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் இட் ஹோல்ட்ஸ் மல்டிபிள் கைண்ட் ஆஃப்
ஆப்ஷன்ஸ் டு ஹேண்டில் ஆன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உருவாக்கக்கூடிய போட்டுக்கு பேர் வந்து சிஸ்டம்க்கு வந்து ரேக் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து லாயர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வந்து பர்டிகுலர் இப்போ லாயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லா மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபைன் டியூனிங் டெக்னிக் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால ஈஸியாக வந்து ஒரு ஸ்டடி அசிஸ்டண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ வரைக்கும் நான் சொன்னது கிரியேட் பண்ணிட முடியும்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ எந்த சிஸ்டமாக வேணா இருக்கட்டும், அதை உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படின்றது தான் தேவை. சரியா? இந்த டேட்டாவை வந்து இன்னொரு லாங்குவேஜ்லையும் சொல்லுவாங்க, இன்னொரு வார்த்தையிலையும் சொல்லுவாங்க. ப்ரீ ட்ரைனிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த டேட்டாவோட சேர்த்து சொல்லுவாங்க. என்ன டேட்டா வேணா இருக்கட்டும், அந்த டேட்டாவில் நீங்கள் ஒரு பாட் உருவாக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து ப்ரீ ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரீ ட்ரைனிங் கொடுக்குற மாடியூலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா LLM சொல்லுவாங்க. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தா அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயா இருக்கட்டும், இல்லை ஏஐ ஏஜென்ட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், டேட்டாஸ் தான் முக்கியம். டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு கோடிங் லாங்குவேஜ் வச்சு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், இது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும். இப்போ என் ஜென்ரேஷனால 80s, ஸோ என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க உங்கள் ஜென்ரேஷன்ஸ்லாம் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்படி தானே? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து என் பசங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப்ஸ் போயிட்டோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் லெவல் ஜாப்ஸ்லாம் செய்யறதுக்கு யார் இருக்கா? இல்லை தானே? ஸோ கிரவுண்ட் லெவல் ஜாப்ஸ்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஹியூமன். அதே மாதிரி இது கிரவுண்ட் லெவல் ஜாப்ஸை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, அது எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏஐ அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம ஹியூமனை வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது, ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது. நம்ம வேலைகளெல்லாம் குறைச்சி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க, 3 இயர்ஸில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ChatGPT உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறனால டெய்லி வந்து என்னோட கம்பெனிக்கு நான் ஒரு பிளாக் எழுதணும். ஸோ பிளாக் எழுதுறதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ இந்த ChatGPT வந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சு, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் நம்ம வேலைகளை முடிச்சிடணும். ஸோ எல்லாமே ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைகளை வந்து சிம்பிளாக்கி தான் கொடுத்துருக்கே தவிர நம்மளை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இதில் ஹோம் அப்ளைன்சஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை கிரவுண்ட் லெவல் ஜாப்ஸ் அதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏஐ பவர் வேக்கம் கிளீனர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வேக்கம் கிளீனர் கிட்ட நீ இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தோம்னா போதும், ஃபீட் பண்ணிட்டோம்னா போதும், அதுவே போய் என்ன பண்ணிடும், அழகாக இங்கே ஃபுல்லாக கூட்டி முடிச்சிடும். டீனாக்காவே தேவையில்லை, அதுவே கூட்டி முடிச்சுட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட்டான ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். இந்த ஸ்மார்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதில் ஏஐ டெக்னிக் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அதோட டிஸ்பிளேலேயே வந்து உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை வச்சு என்னென்ன சமைக்க முடியும், அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி எப்போ, இந்த ப்ராடக்ட்னால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸில் கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஏஐ இன் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு டைப்பா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் ஏஐன்னு வாஷிங் மிஷின். நெக்ஸ்ட் இதே மாதிரி நாங்கள் ஓவன்ஸ், மைக்ரோவேவ்ஸ், காஃபி மேக்கர்ஸ், இவ்வளோ டிகாஷன் வேணும் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்து முடிச்சிடுவோம். ஏஐ டிஷ் வாஷர்ஸ் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் கிச்சன் அசிஸ்டன்ட். எஸ், சிம்னி ஆன் பண்ண, சிம்னி ஆஃப் பண்ண இப்போ நிறைய வீட்டில் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட பண்ணுறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. ஏஐ லைட்ஸ், உண்மைங்க, ஏஐ லைட்ஸ், ஏஐ ஃபேன்ஸ் இதெல்லாம் பரவாயில்ல. ஏஐ ஏசிஸும் இப்போ வந்துருச்சு. இப்போ விளம்பரம் கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஓகே, நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள வச்சு வீட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியே வந்தோன்னே யாரு, டிரான்ஸ்போர்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வீடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னது, வெளியே வந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம், ஆப்பிள்லயும் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே யாரோட தான், நேவிகேஷன்ஸ் ஃபுல்லுமே ஏஐயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த ஏஐ என்ன பண்ணுது இந்த மேப்ஸ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் எது சொல்லுதா, அதே மாதிரி எவ்வளவு டிராஃபிக் அந்த ரூட்ஸ்ல இருக்கு, எத்தனை டோல்கேட்ஸ் இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ல இந்த ஏஐ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அது நேத்தே உங்களுக்கு நாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம், ஏஐ ஏஜென்சி. ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. நான் உங்களுக்கு அந்த டைப்ஸ் சொன்னேன்ல, ஒவ்வொன்றும் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நிறைய கொடுக்குற வேலையை மட்டும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஸோ அவங்க ஃபுல்லுமே யாரு அப்படின்னா ஏஐ அப்ளிகேஷன்ஸில், ஹோம் அப்ளையன்சஸில் இவங்க எல்லாருமே தான். இங்கே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே பார்த்தீங்கன்னா நேரோ ஏஐ டைப்பை சேர்ந்தது தான்.
நெக்ஸ்ட் ஏ ஏஜென்சி. இந்த விஷயத்த தான் சொன்னேன், யாரும் என்னை கோச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு. சரியா? இது ஆக்சுவலி யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நான் சொல்லவே இல்லைங்க. இது நான் சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க்கஹாலிக்கா இருக்கும், ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியில மட்டும்தான் நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஆஃபீஸ் செட் பண்ணணும் அப்படின்னா 3 HRs கண்டிப்பாக தேவை. 3 HRs தேவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொரிலான்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நானே அதில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏஐ இன்டர்வியூ தான் வந்து நடக்கும். ஸோ நம்ம அந்த இதில் போய் ப்ரெசென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஜூமில் எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து அந்த ஏஐ இன்டர்வியூவில் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இனிஷியல் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அதுவே முடிச்சிடும். இப்போ ஒரு இங்கே ஹெச்ஆர் மேமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 30 ரெஸ்யூம்ஸை வந்து அவங்க ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் கொரிலாம் இருந்துச்சு, அது ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான், ஏஐ டூல் தான். இது இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ல வந்து அதுவே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும். 30 ரெஸ்யூம்ஸ் இருக்கிற இடத்துல இனிஷியல் அசஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஜாபுக்கு இவங்க தேவை இவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்து ரெஸ்யூம்ஸ்ல 30 ரெஸ்யூம்ஸ்ல 10 ரெஸ்யூமா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அந்த 10 ரெஸ்யூமையுமே அதுவே வந்து இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். அந்த இனிஷியல் அசஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும் அந்த ஜாப்க்கு வெயிட்டியாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 10 ரெஸ்யூம்ல இருந்து 2 ரெஸ்யூம் 3 ரெஸ்யூம் பிரிச்சு கொடுத்துரும். ஸோ 2 பேர் தான். ஸோ மேம் 30 பேருக்கு உட்காந்து பார்க்க வேண்டிய வேலையை 2 பேர்ல பார்த்து முடிச்சுட்டா போதும். ஸோ இது வந்து ஹச்ஆரோட ரோல். ஃபினான்ஸ் மேனேஜருக்கும் அப்படிதாங்க, ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல் 2-3 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை அந்த டூல் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தரே செஞ்சு முடிச்சிட முடியும். மார்க்கெட்டிங் எங்கள் டீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐடி இதுக்குள்ளே இருக்கிறாங்க, டெவலப்பரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. இப்போ ஆட்டோமேஷன் டூல் வந்த பின்னாடி நிறைய பேர் கிடையாது, ஆள் இல்லாம போக போறது கிடையாது. பட் ஆனா ஆட்களோட வேலைகளை குறைக்கும். நிறைய பேர் இருக்கிற இடத்துல அந்த டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும். இப்ப எங்க இதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்ஸ் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்இஓ இருப்பாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு பர்சன் இருப்பாங்க, கண்டென்ட் ரைட்டர்னு இருப்பாங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு இருப்பாங்க, வத நிறைய பேர் இருப்பாங்க, மெட்டா ஆட்ஸ் ஒருத்தவங்க, கூகுள் ஆட்ஸ் ஒருத்தவங்க. ஆனா இப்ப இந்த டூல் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தாலே போதும், ஒருத்தர் இருந்தாலே போதும். உண்மையை சொல்லணும்னா மேம் வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ முன்னாடி வந்து இதுக்கு தனியாக வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் தேவைப்பட்டாங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி அந்த ரோலுக்கு வந்து இப்போ நீடடே இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட். சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும் அப்படிதானே. சேல்ஸ் சப்போர்ட் அட்மிஷன் இன்க்ளூடிங் எங்களையும் சேர்த்து தான், மார்க்கெட்டிங் டீமையும் சேர்த்து தான் சொல்கிறேன். GHL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, அது வந்து கோ ஹை லெவல் டூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆட்டோமேஷன் டூல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஷீட்ல போட்டு மேனேஜ் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபாலோ அப் கால்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இனிஷியல் கால்ல இருந்து ஃபாலோ அப் கால்ல இருந்து நெக்ஸ்ட் எண்டிங் வரைக்கும் கூட்டிட்டு போற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஃபுல்லா வந்து வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் தான். ஆனா அது இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு வரல, ஸோ நம்ம பயப்பட தேவை கிடையாது. வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ரோல் இருந்தாங்க, இப்போ யாருமே தேவை கிடையாது. ஸோ இதுதாங்க ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது. இப்போ நான் இங்கே சொன்ன விஷயங்கள்ல நமக்கு ஜாப் இன்செக்யூரிட்டின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த டூல்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா எந்த டூல் வேணா வரட்டும், நம்மளால சர்வே பண்ணிக்க முடியும். ஓகே, ஹெல்த் கேர் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய சொத்து எது அப்படின்னா ஹெல்த் கேர் தான். ஸோ இதுல ஏஐயோட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நேற்று சாம் சொன்னாரு, கேன்சரோட இதெல்லாம் முன்னாடி வந்து பயாப்சி எடுத்து போயிட்டு ரிசல்ட் வந்து வர்றதுக்குள்ளாட்டி பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் அ மந்த் பீரியட். பட் ஆனால் இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ டேல வந்து வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். அதே மாதிரி அதை எப்படி வந்து சால்வ் பண்றதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாருமே யார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஏஐ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால பயம் இல்லாமல் உள்ள போகலாம், வெளியே வரலாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்த் கேர்ல இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா நர்சஸ் எல்லாத்துக்கும் அதுவே ட்ரைனிங் கொடுக்குது. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் வந்து கன்ஸ்டன்ட் இல்லாமல் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போனாங்கனாலும் அவங்களுக்கு டெய்லி வந்து இந்த டைமுக்கு டேப்லெட் சாப்பிட்டியா, இவ்வளோ தண்ணி குடிச்சியா, மானிட்டரிங் சிஸ்டம் அதுவுமே இது ஹெல்த் கேர்ல வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ் அண்ட் நேரோ ஏஐ. இதுவும் பார்த்தீங்கன்னா யாரோட டைப்னா என்விரான்மெண்டல் சொல்யூஷன் நேரோ ஏஐ தான். இப்போ வந்துட்டு வானிலை அறிக்கைன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுதாங்க. ஸோ அதையுமே ப்ரெடிக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ யூஸ் பண்ணி தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி நாட் ஓன்லி சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜியாக இருக்கலாம், என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக வேணா இருக்கலாம். ஸோ இதோட ரிசோர்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டு த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது.
ஸோ இந்த வைல்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த ஸ்பீசிஸோட மோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்றது, ட்ராக் பண்றது, அது எங்க போயிருக்கு, எங்க வந்திருக்கு, ஸோ எல்லா டீடைல்ஸுமே வந்து கேப்சர் பண்றதுக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, பர்சனலைஸ் லேர்னிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டடி சிஸ்டம்ல முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல இவனை ட்ரைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக அவனே வேலையை முடிச்சிடுவான். இதில் 2 வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து பர்சனலைஸ் லேர்னிங், இன்னொன்று வந்து வர்ச்சுவல் லேர்னிங். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வர்ச்சுவல் லேர்னிங் தான் வரப்போகுது. ஸோ போட்டே வந்து எல்லாருக்கும் கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுத்து முடிச்சிடும். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து ட்ரேட், ஃப்ளோராக்ஸ் இது எல்லாமே சொன்னாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே சொல்லலாம். எதில் வந்து முதலீடு செய்யலாம், முதலீடு செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் பங்கு சந்தையில் வந்து முன்னேற்றம் இருக்கும், எந்த அளவுக்கு உள்ளே போவீங்க எல்லாத்தையுமே சொல்லிடும். அதே மாதிரி பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறியா, ஸோ இந்த எஃப்டியில் போடு, இந்த அளவுக்கு போட்டேன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ், முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ சொன்னதை வச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஐனால கண்டிப்பாக நம்மளை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம எல்லாருமே டீமில் இருக்கீங்கன்றனால கேட்குறேன், தயவுசெய்து எல்லாருமே லிங்க்டின்க்கு வாங்க. நம்ம கம்பெனிலேருந்து போடுற போஸ்ட் தயவுசெய்து வந்து லைக் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் எங்கள் டீம்லேருந்து கேட்குறோம். ஏன்னா யாருமே இல்லை, நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஆஃபீஸை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.